கண்ணுங்களா, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாண்டுட்டு இருக்கீங்களா? கிளியக்கா நமக்காக இலந்த பழம் பறிக்கிறதுக்காக போயிருக்காங்க. வந்ததும் சாப்பிடலாம், சரியா? அதுக்குள்ள வெளியில போயிருக்கிற அப்பாவும் வந்துருவாங்க. அட, கிளியக்கா வந்தாச்சு போல இருக்கே. இந்த இலந்த பழத்தால வெண்ணிலாவோட கதை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தடையும் இருக்காது. ஹாய் சொன்ன மாதிரியே நீ திரும்பி வந்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ். இலந்த பழம், இலந்த பழம். என்ன இந்த பழம் வித்தியாசமா இருக்கு? ஆமா ஆமா, கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன். உனக்காக தான். சாப்பிடு 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 சாப்பிடு. எனக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கே. என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? ஆமா ஆமா, சாப்பிடு சாப்பிடு. இங்க பாரு பச்சைக்கிளி, இத நான் இப்ப சாப்பிட்டா நானே முழு பழத்தையும் சாப்பிட்டுருவேன். என் முத்து மாமா இப்ப வரட்டும், அவருக்கும் பாதி கொடுத்துட்டு அப்புறமா சாப்பிடுறேன். அவருக்கும் இழந்த பழம்னா ரொம்ப உசுறு. உசுறு எடுக்கிறதுக்கு வந்தா நீ மாமா உசுரையும் சேர்த்து பறிக்கிறதுக்கு வழி சொல்றியா? நீ சாப்பிடு, உனக்கு தான் கொடுத்தேன். நீ தான் புள்ள தாச்சி, நீ தான் புள்ள தாச்சி. உனக்கு தான் நல்லது. மாமாக்கு கொடுக்க கூடாது, கொடுக்க கூடாது. ஏ, என் முத்து மாமா உன்னை புடிச்சு அடைச்சு வச்சுட்டாருன்னு அவர் மேல கோவமா? இல்ல இல்ல, சாப்பிடு சாப்பிடு. சரி, நீ இவ்ளோ சொல்றதுனால நானே சாப்பிடுறேன். சாப்பிடு வெண்ணிலா, சாப்பிடு. சாப்பிட்ட மறு நிமிஷமே நீ மேல போயிடுவ. நான் உள்ள வந்துருவேன், இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துருவேன். வெண்ணிலா, அச்சச்சோ, மாமா வந்துட்டார் போல இருக்கே. நான் என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா சாப்பிடுறேன். நீ சொல்லிட்டல, அதனால இத நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். மாமாக்கு கொடுக்க மாட்டேன், சரியா? சரி சரி, பாய். நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவள காலி பண்றது யாராவது வந்து கெடுத்து விட்டுட்டே இருக்காங்க. சரி, தள்ளி போனாலும் நான் நினைக்கிற விஷயம் நடக்காம போகாது, நடந்தே தீரும். இவன் மேல போவா, நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். மெதுவா மெதுவா. வாங்க அண்ணே, வா முத்து பேச்சு. வாங்க வாங்க. முத்து மாமா இரு, ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் ஏய் ஏய், மெதுவா போவியா? சரி முத்து மாமா. வணக்கம்மா. வா காளி, நான் தான் இப்ப கூப்பிட்டு அனுப்பினேன். பெண்ணழைப்ப கொஞ்சம் முன்கூட்டியே வச்சுக்கலான்னு மனசுக்குள்ள ஏதோ திடீர்னு தோணுச்சு. முத்தரசன் கிட்ட விவரம் எல்லாம் சொல்லியிருந்தேன். உன்கிட்ட சொன்னாப்புல? ஆமாங்கம்மா, ஐயா எல்லாத்தையும் சொன்னாருங்கம்மா. முத்தரசு, நீ என்னை ஏமாத்தி முத்து பேச்சிய கோகுலுக்கு கட்டி வைக்க முடிவு பண்றியா? அத தெரிஞ்சுதான் முன்கூட்டியே உன்னை அனுப்பி பொண்ணை நம்ம வீட்டுக்கு வர வச்சுட்ட. தெரியாம என் வலையில நீயா வந்து சிக்கிட்ட. நாளைக்கு காலையில என் பிளான் படி மருதவுக்கும் முத்து பேச்சுக்கும் கல்யாணம் நடக்கும். சிம்ரனுக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. நாளைக்கு கார்த்திக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் நடக்கும். முத்து பேச்சுக்கும் நடக்கும். ஆனா மருது கூட இல்ல, கோகுல் கூட. மருது கலையை ஏமாத்த முடியாது. கலைதான் இந்த வீட்டு மருமகன் அந்த ஆண்டவனை எழுதி வச்சிட்டான். அதை யார் மாத்த முடியும்? உள்ள போங்க.
எங்க கோகுல் எங்க? கோகுல் ஏதோ துணி எடுக்கணும்னு போயிருக்காம்பா. துணி எடுக்கவா? ஆமா. தனியா ஏன் அனுப்புனீங்க? ஏன் துணி எடுக்க கடைக்கு தனியா போனா என்ன? ஆ? அதான் மாப்பிள்ள ஃபீல் பண்றாருல, ஏன் தனியா அனுப்பிச்சேன்னு சொல்லிருந்தா நானும் கூட போயிருப்பேன்ல. ஆமாடா, அவன் ஹோட்டலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தா நீ கூட போயிருப்ப. ஆனா துணி எடுக்கல போயிருக்கான், சொல்லியிருந்தா நீ கூட போயிருப்பியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏங்கா, என் மானத்தை வாங்கத்தான் ஊர்ல இருந்து வந்திருக்கியா? சாமி இருடா. ஏன் தம்பி, ஆம்பளை புள்ள தனியா துணி எடுக்க போனா என்ன? அதுக்கே இவ்வளவு பதறீங்க? இல்ல அதுக்கு இல்ல, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு பாவம் அவர் எதுக்கு தனியா போனாருன்னா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க. வாக்கா வாக்கா, வாங்க மாமா. மாமா, அத்தை சொன்னாங்கன்னு நீ முத்து பேச்சிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப என்ன பண்றது முத்து மாமா? எப்படி நாளைக்கு கோகுலோட கல்யாணம் பண்றது? இத பத்தி பேசுறதுக்கு தான் கீழே வேண்டாம் எல்லாரும் மேல வாங்கன்னு சொன்னேன், புரியுதா? இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி? நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்லணும் அந்த மாதிரிதான் பண்ணணும். மாப்பிள்ள கிருஷ்ணா போகிறேன். புரியுதா? அவ்வளவுதான். கோகுலுக்கும் முத்து பேச்சுக்கு தான் கல்யாணம். நடக்காது, நடக்கவே நடக்காது. அண்ணன் என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கு. புதுசா வந்த கோஷ்டிக்கு தான் நான் யாரு என்னன்னு தெரியல. கோகுல், என்கிட்ட சிக்கிட்டல. எப்படி உன் கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்டா. போடா. ஏண்டா, எவ்வளவு திமிர் இருந்தா என் ரூட்லயே குறுக்க வருவேன்? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் முத்தரசன் கிட்ட சொல்லிடுவேன். ஏய், என்னடா முத்தரசன் முத்தரசன் முத்தரசன்? போடா, நீ எங்க போய் சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நாளைக்கு காலையில எனக்கும் முத்து பேச்சுக்கும் கல்யாணம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊரே கூட்டு கூட பஞ்சாயத்து வைடா. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. டேய், இவனை தூக்கிட்டு போய் கட்டி வைங்கடா. நான் சொல்ற வரைக்கும் இவன் இங்கதான் இருக்கணும், புரியுதுல்ல? அண்ணே, இவனை ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிரு. சரிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். நீ இனிமே வரவே முடியாது கோகுல்.
காலையில சிம்ரன் கல்யாணத்தை நிறுத்திட்டு எனக்கும் முத்து பேச்சுக்கும் கல்யாணம் நடக்கும். கோகுல நீங்களும் தேடுவீங்க, போலீஸும் தேடும். யார் எங்க தேடினாலும் அவன் கிடைக்கவே மாட்டான். வணக்கம் என் பாசத்துக்குரிய பொண்டாட்டிய. பரவாயில்லைய, ஹெட்போன் மாட்டி பாட்டெல்லாம் கேக்குற. ஆமா, என்ன பாட்டு கேக்குற? நானும் கொஞ்சம் பாட்டு கேக்குறேன். பரவாயில்லையா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு முழுசா குணமாகி என் பொண்டாட்டியாவே இருக்கலான்னு பாக்குறியா? அது நடக்காது. நாளைக்கு காலையில எனக்கு கல்யாணம். என்ன முகம் மாறுத, நம்ப மாட்டேங்கிறியா? உங்ககிட்ட நான் விளையாடுறேன்னு நினைக்கிறியா? உங்ககிட்ட எனக்கு என்ன விளையாட்டு வேண்டியது இருக்கு? இரு, நான் கட்டிக்கு போற பொண்ணு இருக்குல்ல, அதை கூட்டு வந்து காமிக்கிறேன். இரு. மொத்த பைசே ஒரு நிமிஷம். என் பொண்ணாடி கலா இருக்கால, அவ உன்னை பாக்கணுமா? வா வா. வா. பாத்தியா எப்படி இருக்கா என் வருங்கால பொண்டாட்டி? என்னடா அழகுல நம்மளை விட கொஞ்சம் குறைவா இருக்குன்னு தோணுதா? அப்படிலாம் இல்ல, குடும்பம் நடத்துறதுக்கு ஏத்த பொண்ணு என் மூத்து பேச்சு. மூத்து பேச்சு இவதான் அக்கா. ஆயிரம் இருந்தாலும் என் முத பொண்டாட்டி. இவரு இவளை குளிப்பாட்டுறது, இவளுக்கு என்ன வேணும்னாலும் சோறு தண்ணி கொடுத்து பாத்துக்கோ, சரியா? சரிங்க. கலை, என் வருங்கால பொண்டாட்டிக்கு ஆசீர்வாதம் பண்ணு. பார்த்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து ஆசீர்வாதம் பண்ணு கலை. கலை சீரி, கலை சீரி சீரின்றல. சீரி, நீ ஆசீர்வாதம் வாங்க. வா. யாரு கலைக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம்? அதான் பொண்டாட்டி ஆசீர்வாதம் பண்ணி 2வது கல்யாணம் நடக்கிறதுக்கு யாரு கிடைக்கும் இந்த குருப்பனை? வாங்கிக்க, ஆசீர்வாதம் வாங்கிக்க. கலை ஆசீர்வாதம் பண்ணுங்கறல்ல, நீ பண்ண மாட்ட. உன்னால கைய கூட தூக்க முடியல. என் அண்ணன் என்னன்னா, உனக்கு சரியாயிடுச்சு, உன் கூட நான் வாழணும்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு மனசுக்குள்ள ஆசை வந்துச்சு. சரி சரி முத்து பேச்சு, நீ இப்போ நான் காலை கூட கொஞ்சம் பேச வேண்டியது பர்சனலா.
போ போ. முத்துப்பேச்சு கதவை சாத்திட்டு போயிடு. அப்புறம் என்ன நீ புருஷனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, சுகமான பாட்டு கேட்டு சிரிச்சிட்டு உட்காந்துருக்க. தப்பு தப்புல இப்படி இருக்க கூடாது. நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி தரேன், அதை கேட்டு நீ சோகமாயிக்க. ஏன்னா சந்தோஷமான விஷயம் எனக்கு, சோகம் உனக்கு. நாளைக்கு காலையில எனக்கும் முத்து பேச்சுக்கும் கல்யாணம். அத நீ கண்ணால பார்க்கணும். உங்க பெரிய மாமா இருக்கான்ல, பெரிய மாமா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அது நடக்கவே நடக்காது. ஏன் கல்யாணம் தான் நடக்கும், ஆனா சிம்ரன் கல்யாணம் தான் நடக்காது. சிம்ரனையும் கார்த்திக்கும் ஓட ஓட விரட்டுவேன். அதே மாதிரி ஏன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான் முத்தரசன். அந்த உண்மை எங்களுக்கு தெரியாதுன்னு வேற நினைச்சிட்டு இருக்கான். அந்த வீணா போன சாப்ப மூஞ்சி கோகுல் இருக்கான்ல, சோப்புலாங்கி பைய, ஏன் முன்னாடி அவனை நிக்க முடியுமா? அதான் ஓங்கி சும்மா பொக்கு பொக்குன்னு விட்டு நாம தோட்டத்து வீடு இருக்குல்ல, அங்க வச்சு அடைச்சு வச்சிருக்கேன். இனி மாப்பிள்ளைங்கன்னு தேடிட்டே இருப்பாங்க. காலையில எனக்கும், அதாவது உன் புருஷனுக்கும் முத்து பேச்சுக்கும் கனஜோர கல்யாணம் நடக்க போகுது, புரியுதா? இப்ப நான் இத ரிப்பீட் மோட்ல போடுறேன். திருப்பி 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 கேட்டு நீ சந்தோஷப்படு. ஏன்னா இப்படி புருஷன் கல்யாணத்தை பாக்குற குடுப்புன எல்லாம் பொண்டாட்டியும் கிடைக்காது.